Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் கேகேஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 63வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 hours தான் இருக்குது. ஸோ லேட்டாக தான் வீடியோ மேக் பண்ணுறேன், சாரி. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்த ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் வச்சு நடக்குது. 13 May ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதோடய பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியமில் லாஸ்ட் மேட்ச் ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண ஜிடி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டரை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கும், பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் டீசென்ட் சப்போர்ட் இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் அதிக ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய ஸ்லோயர் அண்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. வெனியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மொத்தமாக 33 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 14 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 18 பேட்டிங் செகண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரௌண்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 கீழே 8 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150 169 8 முறையும் 170 189 8 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 190 அபவும் பார்த்தீங்க அப்படின்னா 9 முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரௌண்டில் வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் வந்து இந்த மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டு டீம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேட்டிங் டெப்த் இருக்கக்கூடிய டீம் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபர்ஸ்ட் பேட்டிங் கேகேஆர்லாம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் 220 to 250 கூட எதிர்பார்க்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சீசனை பொறுத்த வரைக்கும் 173 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 233 சொல்லி ஜிடி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஜிடி தான் 89 இந்த சீசனில் ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும், ஃபோர்த் மேட்ச் பேட்டிங் செகண்ட், ஃபிஃப்த் மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட். ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்சஸ் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் இந்த கிரௌண்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 200 ரன் சேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேட்டிங் பண்ண டீம். விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் 10 மேட்சஸில் 61 விக்கெட் வந்து பேஸ் பவுலர்ஸும் 41 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸும் இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் வந்து எஃபெக்டிவாக போல் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல என்ன நடந்திருக்கு அப்படின்னா 12 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸுமே லாஸ்ட் 4 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ், பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த கிரௌண்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 மேட்சஸில் 61 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு வெறும் 8 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸ்லோயர் ரன்ஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 27 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இனிஷியல் ஸ்விங் இப்போ சந்தீப் வாரியர் மாதிரி ஒரு பவுலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் வந்து கிடச்சிருக்கு. 41 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 21 விக்கெட்ஸ் அதில் எடுத்திருக்காங்க. சைனாமே 4 விக்கெட்டு, ஆர்த்தடாக்ஸ் 6 விக்கெட்டு, ஆஃப் பிரேக்கு 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் வந்து ஒரு முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஜிடி பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அகேன்ஸ்ட் கேகேஆர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த 2 டீமும் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த டீமுக்கு இடையில் நடந்த மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸில் விஜய் சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்ட் நடந்த மேட்சஸில் வந்து இருந்திருக்காரு. அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் ஒரு டீசென்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு. ஸோ ரஷீத் கான் கொஞ்சம் டீசென்ட்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்குற இந்த 3 பேட்டர்ஸ் ப்ளஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவ். ஆண்ட்ரே ரசலும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆகிறதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹெட்ஹெட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 முறை ஜி டீம், 1 முறை பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆரும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டேபிள் டாப்பர் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர். ஸோ டேபிளில் லாஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியம். ரன் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு மைனஸில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் வின் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. லாஸ்ட் 5 மேட்சஸில் 3 மேட்சஸ் வந்து ஜிடி லாஸ் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் லாஸ்ட் 5 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டேவிட் மில்லர், ஷாருக் கான், மேத்யூ வேடு, ராகுல் டிவாட்டியா, அடுத்து ரஷீத் கான், கார்த்திக் தியாகி, நூர் அகமது, உமேஷ் யாதவ்,
மோகித் சர்மா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நியூ பால் போல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவ் போல் பண்ண போறாரு, சந்தீப் வாரியர் இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்தாருன்னா அவரும் போல் பண்ண போறாரு நியூ பால். ஸோ மற்றபடி பார்க்கல இவங்க 2 பேர் தான் ஷேர் பண்ணுவாங்க நியூ பால் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 சொல்லி இந்த 2 போல்ஸ் போல் பண்ண போகிறாங்க. கார்த்திக் தியாகி இந்த மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. லோ பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக நீங்கள் அவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. தென் லாஸ்ட்டாக மோகித் சர்மா பொறுத்த வரைக்கும் டெத்தில் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸோட எந்தெந்த இன்னிங்ஸ் வந்து எந்தெந்த பிளேஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுப்மன் கில் 90% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் வின் ரெண்டுலேயுமே ஆவரேஜ் அதிகமாக இருந்திருக்கு. அகேன்ஸ்ட் கேகேஆர் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கேகேஆர் காண்டி தான் நிறைய சீசன் வந்து டெபுவே பண்ணியிருந்தார். ஐபிஎல் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் காண்டி தான் ஆடி இருந்தார். பட் அகேன்ஸ்ட் கேகேஆர் அவரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30+ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் சுப்மன் கில்லை ட்ரை பண்ணிக்கலாம். சிவிசி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாய் சுதர்ஷன் 95% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுக்கிட்ட 53, வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா 54. ஸோ ரெக்கார்ட் வைஸாக சாய் சுதர்ஷன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் நாச்சாக தான் இருப்பார். பட் இருந்தாலும் இந்த மேட்சுக்கு இவருக்கு இன்னும் அவுட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் ஒன்று பிக் பண்ணால் ஒரு 30 ரன் அடிக்கலாம். மற்ற பிளேயராக வர அளவுக்கு ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது ரிஸ்க் தான். அதே மாதிரி நீங்கள் கேப்டன் வைஸ் கேம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் மட்டும் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லர் 52% பிக் பண்ணியிருக்காங்க. 35 ஆன்கோயிங் ஆவரேஜ். ஹெட்டில் 31, வென்யூவில் 44 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னு கூட சொல்லலாம். 52% ஒரு ஒர்த்து பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அஸ் பிளேயராக நீங்கள் டேவிட் மில்லரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்ட் டேஸில் நிறைய கேமியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டு இருக்காரு. அடுத்து ஷாருக் கான் 45%. ஸோ ஷாருக் கான் தான் ப்ளே பண்ணுறாரா, விஜய் சங்கர் வந்து உள்ளே வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இம்பாக்ட் பிளேயராக விஜய் சங்கரும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெட்டுக்கிட்ட பொறுத்த வரைக்கும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மேட்ச் ஆடி 77 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி ட்ரம்ப் கார்டு பிக் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. 45% ஒருத்தன் கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேடு வெறும் 12% ட்ரை பண்ணியிருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபினிஷராக வரதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ப்ளே பண்ணது கிடையாது. வென்யூவில் 4 ரன் தான் அவரோட ஆவரேஜ் வந்துருக்கு. ஸோ மேத்யூ வேடு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு நல்ல பிக்காக இருப்பார். இதே பிளேஸில் தான் இறங்குறாரு நம்பர் 6 அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் போகாத ரீசன் காண்டி மேத்யூ வேடோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போச்சு. ஸோ அதை வச்சு டீமை மேக் பண்ணாதீங்க. மேத்யூ வேடு பார்த்தீங்க அப்படின்னா 1 டவுன் வரதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டியா 17% பிக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீம் டீமில் வரதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு சின்ன கால்குலேஷன் படி போகலாம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து ட்ரீம் டீமில் வரல, அதுக்கு அடுத்த மேட்ச் வந்திருக்காரு, மீண்டும் வரல. ஸோ 2 மேட்ச் கிட்ட வரல, அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணல ஒரு 30+ வந்து இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஷித் கான் 82%. ஆன்கோயிங் பெருசாக போகலை. ஹெட்டில் 17 விக்கெட்டும் வென்யூவில் 19 விக்கெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. செகண்ட் போலிங் எஃபெக்டிவ். ஸோ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடி வாங்கிட்டாரு பட் பவுலிங்கில். பட் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டாக போலிங் பண்ணுவார். அகேன்ஸ்ட் ராஷித் கான் பார்த்தீங்க அப்படின்னா ரசலுக்கு அகேன்ஸ்டாக நல்லா போலிங் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் போலிங்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கார்த்திக் தியாகி வெறும் 2% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட், வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ரிஸ்கி. ஃபர்ஸ்ட் போலிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ட்ரம்ப் கார்டு பிக்காக கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடி நூர் அகமது 13% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட்டும், வென்யூவில் 12 மேட்ச்க்கு 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. செகண்ட் போலிங் நீங்கள் நூர் அகமதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அதையே ரிப்பீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. உமேஷ் யாதவ் 8% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் தான் மீண்டும் டீமுக்குள்ளே வந்திருந்தார். ஹெட்டில் 9 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் இவர் இந்த டீமுக்காண்டி ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருக்காரு. நிறைய ஃப்ரான்ச்சைசிக்காண்டி ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு டீசெண்டான போலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. வென்யூவில் 6 மேட்ச்சுக்கு 5 விக்கெட். ஃபர்ஸ்ட் போலிங் நீங்கள் உமேஷை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சந்தீப் வாரியர் ப்ளே பண்ணார்னா அவர் இல்லை, இவர் 2 பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் நீங்கள் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து மோகித் சர்மா பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட். லாஸ்ட்டு 5 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. எக்கனாமி ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் 12 மேட்ச்சுக்கு 9 விக்கெட், வென்யூவில் 14 மேட்ச்சுக்கு 29 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் போலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் இங்கே அவருக்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா உமேஷ் யாதவ் இல்லைனா சந்தீப் வாரியர்ட்ட போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது.
ஸோ இப்போ சந்தீப் வாரியர் 5 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் ஆன்கோயிங் சீரிஸில் ஹெட் ஹெட் ப்ளே பண்ணல. வென்யூ 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட். ஸோ ஃபஸ்ட் போலிங் தான் நீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் போலிங் மட்டும் ஒரு ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி இம்பாக்ட் பிளேயர்ஸாக வேறு யாராவது வருவாங்களான்னா ரிஸ்கி தான். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் வாரியர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் 11லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசல் அகேன்ஸ்டாக 3 முறை விக்கெட் ஆயிருக்காரு. சுப்மன் கில் நரேன் அகேன்ஸ்டாக 2 முறை விக்கெட் ஆயிருக்காரு. சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நரேன் அகேன்ஸ்டாக 1 முறையும். ஷாருக் கானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ரசலுக்கு அகேன்ஸ்டாக 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ராகுல் டிவாட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரசலுக்கு அகேன்ஸ்டாகவும் அனுகுல் ராய்க்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டாக 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் ஆயிருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து 7 பிளேஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 1. ஸோ 2வது ஆப்ஷன் டேவிட் மில்லர். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ரஷீத் கான். 4வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொட்டேஷன் பிக்கில் நூர் அகமது அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அஸ் அ பிளேயராக பிக் பண்ணக்கூடிய ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் இருக்காரு. கேப்டன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் உங்களோட சாய்ஸாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரிஸ்க்காக உங்கள் டீமில் கொண்டு வரப்பாருங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா மோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆரோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட், சுனில் நரேன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிய வருது. பேட்டிங் கொஞ்சம் ஃபார்மில் இல்லாட்டாலும் குவாலிட்டியான போலிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 260 சேஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க அகேன்ஸ்ட் பஞ்சாப். ஸோ அதுக்கு அடுத்திருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு கம்பேர் டு பேட்டிங். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு டீசென்ட்டான பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு வந்து கேகேஆர் டீம்லேருந்து நீங்கள் ட்ரீம் டீமில் எதிர்பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நியூ பால் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷித் ராணா, இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடிய வைபவராகவும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மிட்-ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரே ரசல் இந்த 3 பவுலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா வந்து 1 ஓவர், ரசல் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஓவர், ஸ்டார்க்கு 2 ஓவர் இல்லை 1 ஓவர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ டாப் ஆர்டர்ஸ் பேட்டர்ஸான ஃபில் சால்ட், சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் 95-97% பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஒரு மேட்ச் ஆடி பார்த்தீங்க அப்படின்னா டக் அவுட் கிட்ட ஆயிருக்காரு. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரிசல்ட் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரீம் டீமில் வரமாட்டார் ஃபில் சால்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அகேன்ஸ்ட் மும்பை 2 மேட்ச்மே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டில் இருந்து சாலிடாக ஒரு 30+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 50 கன்வெர்ட் பண்ணால் கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ பேட்டிங் செகண்டில் ஃபில் சால்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுனில் நரேனோட ஃபேண்டசி வேல்யூ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி ப்ரோ அப்படின்னா சாய் சுதர்ஷன் லெஃப்ட் ஹேண்டர், டேவிட் மில்லர் லெஃப்ட் ஹேண்டர், மேத்யூ வேட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர், ராகுல் டிவாட்டியாவும் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இவரால் ரைட் ஹேண்டர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போலிங், ஏன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணால் கண்டிப்பாக கேகேஆர் பார்த்தீங்க அப்படின்னா 200+ தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அதை செகண்ட் இன்னிங்ஸில் அடிக்க போகையில் நரேனை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நரேன் கேப்டன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்மால் லீக் பெஸ்ட் கேப்டன், கிராண்ட் லீக்கு கூட போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேப்டன் வந்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் 55%, ஹெட் 111 3 இன்னிங்ஸில், வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 83. ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து பேட்டிங் செகண்டில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ரகுவன்ஷியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணி வெளியே வச்சிட்டாங்க. அன்கிரிஷ் ரகுவன்சி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, 2 மேட்ச் ஆடி இருந்தார். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் தான் பிலீவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து இறக்குறாங்க. ஸோ டீசென்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டேஸில் அகேன்ஸ்ட் மும்பை ஒரு 70லேருந்து அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் டீமில் வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணிங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 60% பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் வெறும் 12 ரன் தான் வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காரு. பேட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ் ராணாவை 11% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பிக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிதிஷ் ராணா ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா விசிஆர் கேப்டன் கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ட்ரம்ப் கார்டு பிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ரிங்கு சிங் 9% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பேட்டிங் செகண்ட் நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். 51 ஆவரேஜ். ஸோ 30 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவருக்கு தேவைப்படும். 5 6 அடிச்சு இதே கிரவுண்டில் இதே டீமுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. ஸோ செகண்ட் பேட்டிங் ரிங்கு அதில் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு ஃபேமஸ் ஆனார். செகண்ட் பேட்டிங் ரிங்குவை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரசல்
ஆண்ட்ரி ரசல் பொறுத்த வரைக்கும் 91% லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆன்கோயிங் சீரிஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஹெட்டுகிட்டில் டீசெண்டான பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், வென்யூவில் ஓரளவுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுத்தது கிடையாது, பேட்டிங்லையும் பெருசாக அடிச்சது கிடையாது. ரஷீத் கானுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு, அதை பற்றி கீழே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்ணியில் ரசலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரமன்தீப் சிங் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆனால் மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் கேமி ஆடுற பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது ஹர்ஷித் ராணா 55% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்டுகிட்டில் ஒரு விக்கெட்டும் வென்யூவில் விக்கெட்லெஸ்ஸாக பார்த்திங்க ப்ளே பண்ணதே கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்ச் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கு 37% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஒரு டீசெண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி 79% ஆன்கோயிங் சீரிஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. பர்பிள் கேப் ஹோல்டராக பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்சே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹெட்டுகிட்டில் 3 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு. ஸோ விக்கெட் வைஸ் அதாவது ஸ்டாட்ஸ் வைஸாக போனீங்க அப்படின்னா நீங்கள் இவரை ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. பட் இல்லை ப்ரோ ரீசன் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு, கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போனீங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 3 மேட்ச் இவங்க ப்ளே பண்ண குஜராத் டீம் இப்போ கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி சேஞ்சாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளே 8th பொசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய ஜிடி டீமை ஈஸியாக வந்து இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. செகண்ட் பவுலிங் கேப்டன் வைஸ் கேப்டனாக வருண் சக்கரவர்த்தி நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைபவ் ஓவரோட 4% ஹெட்டுகிட்டில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ், வென்யூ ப்ளே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் பவுலிங் இவரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் கூட அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரியுது. ஸோ இம்பாக்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா வைபவ் ஓவராக தான் வரப்போகிறாரு. ஸ்ரேயா சர்மா வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஸ்ரேயா ஷேர் கையில் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இப்போ பிளேயர்ஸ் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்டர், ரஷீத் கான் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ரேயா ஷேர், மோகித் சர்மா, தியாகி, டிவாட்டியா 3 பேர் ஒரு முறையும், ராஷித் கான் 2 முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெங்கடேஷரை பொறுத்த வரைக்கும் ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ் ஒரு முறை, ராகுல் டிவாட்டி, மோகித் சர்மா ஒரு முறை, ராகுல் டிவாட்டியா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ரஷீத் கான் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுனில் நாராயணை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஆண்ட்ரி ரசலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்டில் தான் நான் சொல்லியிருந்தேன். 36 பாலுக்கு 46, 4 முறை பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கானுக்கு அகேன்ஸ்டாக ரசல் அவுட் ஆயிருக்காரு. ஸோ மோகித் சர்மாக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும், கார்த்திக் தியாகி அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ரிங்கு சிங், நூர் அகமதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு ஒரு ட்ரம் கார்டு பிக்கு நான் கார்த்திக் தியாகியை சொல்லதுக்கான ரீசன் இதுதான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிளேயர்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேகேஆர் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா 1, 2. ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் சேஃபாக போனால் வெங்கடேஷ், ரிஸ்காக போனால் ஸ்ரேயாஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் நிதிஷ் ராணா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போய்க்கிறேன். ஆண்ட்ரி ரசல், ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க்கு, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி என்னோட டீமை ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ரொட்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ரிங்குவையும் நான் வெங்கடேஷையும் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், சுனில் நரேன் அப்படின்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரிஸ்கியான ஆப்ஷனில் சால்ட், ரசல், சக்கரவர்த்தி, ரஷீத் கான் சொல்லி 4 பிளேயர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட், சுதர்ஷனும் பேட்டிங் ஃபர்ஸ்ட், நரேன் பார்த்திங்க அப்படின்னா சேஃப் கேப்டன், சுப்மன் கில் சேஃப் விசி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ரிஸ்கியான ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சால்ட் செகண்ட் பேட்டிங் பண்ணால், ரசல் ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால், சக்கரவர்த்தி செகண்ட் போல் பண்ணால், ரஷீத் கானும் செகண்ட் போல் பண்ணால் கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 75 to 100% சால்ட், சுதர்ஷன், சுப்மன் கில், நரேன், ரசல், ரஷீத் கான், சக்கரவர்த்தின்னு சொல்லி 7 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் இதிலிருந்து ட்ரை பண்ணிக்கலாம். டபுள் ஆப்ஷன் வச்சு போனீங்க அப்படின்னா சுனில் நரேன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், ஆண்ட்ரி ரசல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், ஃபிலிப் சால்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் இந்த 3 பிளேஸ்லேருந்து ஒருத்தர் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. ஸோ அதிக மேட்சஸ் வந்து இந்த 3 பிளேஸ் ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டு வைஸாக போனீங்க அப்படின்னா ஃபிலிப் சால்ட்டுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டாக அதுக்கு டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல சால்ட்டு, ரசல் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டீசனான பிக். பட் சுனில் நரேன் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் 3 பிளேஸ்லேருந்து ஒருத்தர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல சுதர்ஷன், கில்லு, ரஷீத் கான், சக்கரவர்த்தி 4 பிளேஸ் இருக்காங்க. ஸோ இந்த 4 பிளேஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மினிமமாக 2 மேக்ஸிமம் 3 போகிறது கூட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ என்னோட டீமில் பார்த்திங்க அப்படின்னா கில் இருப்பார், ரஷீத் கான், வருண் சக்கரவர்த்தியா இல்லை சுதர்ஷனா 2 தமிழ்நாடு பிளேயர்ஸு. ஸோ யாரையாவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மினிமமாக 4 மேக்ஸிமம் 5 போகிறது இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது.
நெக்ஸ்ட் 50 to 75% ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், டேவிட் மில்லர், ஹர்ஷித் ராணா, மோகித் சர்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு 2 பிளேஸ்லேருந்து 3 பிளேஸ் வரைக்கும் போகலாம். ஸோ 2 பிளேஸ்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் டாப்பில் 4 பிளேஸ் பிக் பண்ணியிருந்தாங்க, இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் 3 பிளேஸ்னு போகலாம். இல்லை ப்ரோ நான் மேலே 5 தான் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுலேருந்து 2 பிளேஸ்னு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவான பிளேயரில் டேவிட் மில்லர் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டாக இருக்கார். ஹர்ஷித் ராணா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இந்த 3 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25 to 49% ஷாருக் கான், மிச்சல் ஸ்டார்க்கு. இந்த 2 பிளேஸில் மிச்சல் ஸ்டார்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். மஸ்ட்டாக நீங்கள் அவரை உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் கேகே சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், வைபவ் ஒராரான்னு சொல்லி 4 பிளேயர்ஸும். குஜராத் டைட்டன்ஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேடி, ராகுல் டிவாட்டியா, நூர் அகமது, உமேஷ் யாதவ், சந்தீப் வாரியர் அப்படின்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 2 இதையுமே கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிதிஷ் ராணா நான் வந்து பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணி நிதிஷ் ராணா மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் ட்ரம் கார்டு பிக்காக இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக சேஸ் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படின்னா நீங்கள் ரிங்கு சிங் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி பார்க்கல மற்ற பிளேயர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் கார்டு பிக்ஸாக நூர் அகமது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவான பவுலராக இருப்பார். ஸோ இந்த 2 பிளேஸ்லேருந்து ஒருத்தர் நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் கொண்டு வாங்க. அதுவும் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க ஜிடி அப்படின்னா மஸ்ட்டாக உங்கள் டீமில் இந்த 2 பிளேஸ்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். மற்றபடி நம்ம பார்க்கல பெருசாக ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் யாருக்கும் இல்லை. ஸோ இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை பார்க்கலாம். ஃபைனல் டீம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ஃபில் சால்ட் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சாய் சுதர்ஷன், யுக்மன் கில்லு, ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நரேன் ரசல் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ராஷித் கான், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மோகித் சர்மா அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சேஃபான டீமாகவும். நான் ரசில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன், சாய் சுதர்ஷன் வைஸ் கேப்டன், ஓரளவுக்கு பேலன்ஸ்டான டீமாக வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஜிஎல் டீம்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.